श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। निवेदयित्वा विज्ञानं प्रवृत्तिं विनिवेद्य च समाश्वास्य च वैदेहीं मर्दयामास तोरणम्। निवेदयित्वा विज्ञानं प्रवृत्तिं विनिवेद्य च समाश्वास्य च वैदेहीं मर्दयामास तोरणम्। निवेदयित्वा अभिज्ञानं प्रवृत्तिं विनिवेद्य च समाश्वास्य च वैदेहीं मर्दयामास तोरणम्। முன் ஸ்லோகத்துல ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோகமணிகாங்கதாம், அசோகமனத்தில் இருக்கிற சீதைய அவ தியானம் பண்ணிட்டு இருக்கவள ராமமேவானு பஷ்யந்தீம் அப்படின்னு ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கான்றத பார்த்தாருன்னு. அதுக்கப்புறம் ராவணன் வந்துட்டு போனதும் ராவணனுக்கு சீதா பதில் சொன்னதும், அதுக்கப்புறமா ராட்சசிகள் எல்லாம் சீதையை பயமுறுத்தினதும், அந்த பயமுறுத்தின ராட்சசால் எல்லாரையும் சீதா கண்டுக்காம இருந்ததும், அப்புறமா எல்லாரும் தூங்குற சமயத்துல திரிஜட்டா எழுந்து அவ கண்ட சொப்னத்தை சொல்லி நாம மறுபடியும் அபியாசாம வைதேகி ஏதத்தி மம ரோச்சதேன்னு பெருமாள் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா நாம அவளை பண்டு ஒருத்தரும் சேவிச்சு கையை கூப்பி அவள்கிட்ட நாம் பிரார்த்திச்சோம்னா உடனே நாம இவ்வளவு நாள் 10 மாசமா அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், ஒரே ஒரு தரம் கீழே விழுந்து சேவிச்சா கூட போறோம், அதாவது ஒரே ஒரு தரம் சரணாகதி பண்ணா போறோம் அவளுக்கு. அதனால அந்த சரணாகதினாலேயே அவ ரொம்ப பிரசன்னையாயிடுவா அப்படின்னு திருஜடா சொன்னதும், ஏவன் நீ சொன்னது எப்படி இருந்தா, நீ சொன்னது சரியா இருந்தானா நான் எல்லாரையும் நான் ரட்சிக்கிறவங்களன்னு அவ சீதா வாக்கு கொடுத்ததும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. அப்புறம் ஹனுமான் இறங்குறார். ஹனுமான் கீழே இறங்கச்ச சீதைக்கு ஹனுமான் கொஞ்சம் யோசிக்கிறார், நாம எப்படி இவள்கிட்ட பேசணும்னு. நாம பிராமணால் பேசுற மாதிரி சம்ஸ்கிருதம் பேசணுமான்னா என்ன ராவணன் நினைச்சுருவா, ராவணம் மன்யமானாமா சீதா பீதா பவிஷ்யதி, என்ன ராவணன் நினைச்சிட்டு பயந்து போடுவாவோ. அதனால நான் சாதாரணமா சாதாரண ஜனங்கள் பேசுற மாதிரி பேசுறேன்னு சொல்லி அதையும் என்ன பண்றதுன்னு முதல்ல ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாதிமான்னு அங்கேருந்து ஆரம்பிச்சு ராமனுடைய விற்த்தாந்தம் பூரா சொல்லி சீதா அபகரணமாச்சு. ராமன் சீதையை தேர்ந்து சுக்ரீவன் பார்த்த சுக்ரீவன் எல்லா எல்லா வானரங்களையும் அனுப்பிச்சிருக்கார், எல்லா திக்குகளையும். அப்படி ஒரு திக்குல வந்த தெற்க வந்த வானரனான நானே சீதையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தின போது சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். மேல பார்த்தா குரங்கு உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே, அடடா நாம சொப்பனத்துல குரங்க பாக்குறோமே, சொப்னத்துல குரங்க பார்த்தவானா பந்து வியோகம்னு சொல்லிருக்க. சீதா ராமன் அண்ணா இருக்கணும், லட்சுமணன் அண்ணா இருக்கணும், எங்க அப்பா அண்ணா இருக்கணும், எங்க மாமியா இருக்கலாம் அண்ணா இருக்கணும் பிரார்த்திக்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு தோன்றது, நான் தான் தூங்குறதே கிடையாது, தூங்கின வாழ்ந்தானே சொப்னம் வரும், நான் தூங்குறதே இது. அதனால இது என்ன சொல்லிதோ அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நான் எல்லா தேவதைகளும் அப்படியே அனுகிரகிட்டோம். ராவணனை நான் பார்த்திருக்கேன், சீதையை மீட்டு கொண்டு போறேன்னு சொல்லிருப்பேன், அது அப்படியே நடக்கட்டும்னு ஹனுமான் அப்படின்னு அவ பிரார்த்திக்கச்சு. ஹனுமான் கீழே இறங்கி சீதை கிட்ட பேசுறார். சீதை கிட்ட பேசி அப்ப கூட அவளுக்கு ஒரு சம்சயம் வந்துடுறது. அப்ப ஹனுமான் சொல்ற ஒரு வார்த்தைய, ராவணன் தலையை காலால மிதிச்சு ராமன் அவனை கொன்னு இது பண்ணுவா அப்படின்னு. எப்படி ராவணனுக்கு ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்றபடினால சீதைக்கு புரியறது இது ராமதூதம் தானே. அப்போ ராமனை பத்தி லக்ஷ்மணனை பத்தி எல்லாம் கேட்கிறா, அடையாளங்கள்லாம் சொல்ற. கடைசியில
அந்த மோதிரத்தையும் எடுத்து கொடுக்குறார். அந்த மோதிரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களாம் எப்படி வருவீங்கோ, அந்த மோதிரம் தான் அபிஞானம். அப்ப ராமனுடைய பிரவൃத்தியெல்லாம் சொல்ற. ராமன் தூங்குறதே கிடையாது. தப்பித்தவரை தப்பித்தவரை கண்ணை இழுத்துன்னு போயிட்டா கூட எழுந்துக்கிறச்சே சீதான்னு சொல்லிட்டே தான் எழுந்துப்பார். எப்ப பார்த்தாலும் சீதா ஞாபகம் தான் அவருக்கு. அவர் உடம்புல கொசு கடிச்சாலும் ஈ கடிச்சாலும் அவருக்கு ஒன்றும் தெரியறதே கிடையாது, சீதா ஞாபகத்தில் இருக்கிற அப்படின்னால. அப்படின்னு ராமனுடைய பிரவൃத்தியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இப்போ அனுப்பிச்சிருக்காருலாம் சொல்லி, நான் ஒருத்தந்தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நீ தாண்டி வந்துட்டா அவெல்லாம் எப்படி தாண்டி வருவா அப்படின்னா, அவெல்லாம் நான் தான் ரொம்ப சின்ன பையன், எங்க இதுலயே பலம் குறைஞ்சவன். மத்த பிரத்யவர கஷ்டத்து நாச்சு சுக்ரீவ சந்நிதோ, என்ன காட்டிலும் அட கீழானவன் வேற யாரும் கிடையாது. ஏன்னா வெளில அனுப்பிச்சிருக்காள, யாரை அனுப்புவா, யாரை பிரேஷினா அனுப்புவா, தூது யாரை அனுப்புவா, சாதாரண மனுஷன் தானே அனுப்புவா. அதனால சாதாரண மனுஷன் தான் நானே வந்துட்டேன்னா பாக்கி இருக்கவா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி ராமலட்சுமணனா நான் என் தோல்ல தூக்கி நின்றுடுவேன், கவலைப்படாதேன்னு சொல்லி அப்புறம் சீதைகிட்ட அடையாளம் கேட்கிற. சீதை சூடாமணியை கொடுத்து இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தையும் சொல்லி இது அபிஞானம்னு சொல்லி அனுப்புறா. அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சீதைக்கு சமாஸ்வாசனம் ஆயிடுத்து. சீதை நான் 1 மாசம் தான், ராவணை எனக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்கான், நான் ராமனுக்கு 1 மாசம் தான் டைம் கொடுக்குறேன், அதனால 1 மாசத்துக்குள்ள என்னை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சீதை சொல்றா. சரின்னு அதுக்கப்புறமா ஹனுமானுக்கு ஒரு காரியம் தோன்றது. இவ்வளவு தூரம் இது வரைக்கும் வந்த காரியம் என்ன முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா கொஞ்சம் சுத்தி பார்ப்போம், இந்த நகரத்தெல்லாம் சுத்தி பார்க்கறோம், நம்ம வந்துட்டு போனோம்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த அசோகவனிக்கத்தினுடைய துவாரம் இருக்க தோரணம் அதை நாசம் பண்றாருன்னு இந்த ஸ்லோகத்துல அதான் சொல்ல போறோம். நிவேதயித்வா அபிஞானம், நீ பூர்வகமாய வேது தாத்து, விது தாத்துவுக்கு அறியறதுன்னு அர்த்தம். அதே நீ பூர்வகமாய, நீ இந்த உபசர்க்க பூர்வகமாய விது தாத்து அதுக்கு மேல துவா பிரத்யம் வச்சால் அப்ப நிவேதயித்வான சாதாரணமா என்னன்னா தாத்துவுக்கு இந்த இன்ஃபைனைட் பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்றச்ச தாத்துவுக்கு பேர்ல துவா பிரத்யமும் உபசர்க்கம் சேர்ந்திருந்தானா இயப்பு பிரத்யமும் சொல்லணும்னு சாதாரணமா கணக்கு. நிவேத இத்வா தான் இருக்கணும். ஆனா ஸ்லோகத்துல நிவேத இத்வான் இருக்கு, அது ஆர்ஷ பிரயோகம் ரிஷி பண்ணிட்டு போயிருக்கார். வேற ஏதாவது சூத்திரத்துல வேற ஏதாவது வியாக்கரணத்துல இருக்கலாம், பாணினி வியாக்கரண பிரகாரம் தெரியல, வேற ஏதாவது வியாக்கரணத்துல இருக்கலாம். அதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம்னு சொல்லிட்டு போயிட்டான், ரிஷியோட பிரயோகம் இது அப்படின்னு. அதனால அதுக்கு தப்பு சொல்லக்கூடாது. நிவேத இத்வா, நிவேத இத்வா அதாவது இது அவ்யய பதம், இது துவாந்தமான அவ்யயம். அபிஞானம் நிவேத இத்வா, அபிஞானத்தை, அபிஞானம்னா அடையாளம், அடையாளத்தை தான் ராமன் தான் வந்திருக்கேன்னு சொன்ன அந்த மோதிரத்தை எல்லாம் நிவேத இத்வா கொடுத்து சமர்ப்பித்து, அவளிடத்தில் சமர்ப்பித்து, பிரவೃத்தி ராமனுடைய பிரவೃத்தியை நடந்து போன விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் வினிவேத்ய, இங்க பாருங்க வினிவேத்ய எப்ப இருக்கு பாருங்க, வி நீ உபசர்க்கத்தை மூல வினிவேத்ய பிரவೃத்தியை நிவேதனம் செய்து ராமன் என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் சொல்லியும் அப்படி. அதனால வைதேகிஞ்ச சமாஸ்வாசிய, வைதேகியையும் ஆஸ்வாசப்படுத்தின்னு மாத்திரம் இல்லை, அங்கேருந்து அவள்கிட்டேருந்து அபிஞானங்கள் எல்லாமும் வாங்கிண்டு ராமன் சீதையை தான் பார்த்து, ஹனுமான் சீதையை தான் பார்த்துட்டு போனான்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையோ. மோதிரம் கொடுத்தேன் சார், அந்த மோதிரத்தை எங்கேயா கொண்டு போட்டு நான் சீதையை பார்த்து வந்தேன்னு சொல்லக்கூடாது. அதனால சீதையை பார்த்துட்டு போனான்றதுக்கு அடையாளமா சீதை ரொம்ப நாளா மறைச்சி வச்சிருந்த அந்த சூடாமணி, அந்த சூடாமணி ஹாரத்தையும் அந்த சூடாமணின்ற அந்த ஆவரணத்தையும் அவர் கையில கொடுத்து, ராமனுக்கு சீதைக்கு மாத்திரம் தெரிஞ்ச அவர் காலத்தில் நடந்த அந்த காக்காசுர விற்த்தாந்தமும், அதுக்கப்புறமா அவளுக்கு ராமனோட சீதையோட சேர்ந்துருக்கச்ச அந்த திலகம் நஷ்டப்பட்டு போச்சு, அந்த திலகம் கன்னத்துல ஒட்டின்றது, கண்டபாஸ்வே திலகே நிவேசித்தான்னு ஒரு ஸ்லோகம் வரும். அந்த அவ 2 பேர் ஏகாந்தத்தில் நடந்த சம்பவம் அது, அதையும் சொல்லி இதெல்லாம் சொல்லி அனுப்புறான். அதனால
சமாஸ்வாசிச்ச வைதேகின்றதுக்குள்ள அதெல்லாம் எல்லா கடையும் அடக்கம் அதில். வைதேகிஞ்ச சமாஸ்வாசிய வைதேகியை சீதையை ஆஸ்வாசனம் படுத்தி அப்புறம் மர்தயாமாச தோரணம் தோரணம் மர்தயாமாச தோரணம்ன்றது அந்த இதுக்குள்ள துவாரம், அதுதான் தோரணம் சொல்லுவா. பகிர்த்வாரம் தோரணோ ஸ்திரீ பகிர்த்வாரம்னு அமரகோஷத்துல இருக்குன்னு. அதனால தோரணத்தை அந்த அந்த அமர அசோகவனிக்கத்துக்கு அசோக வாட்டிகா இருக்க அதுக்கு வெளியில இருக்கிற அந்த தோரணத்தை அதை நசிப்பித்தார், அடித்தார் அப்படின்னு. அந்த தோரணத்தை நசிச்சு அந்த அதுக்கு போட்டிருக்க ஒரு பரிகம் இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து இருக்க மாதிரி இந்த பக்கம் ஒரு தூணு அந்த பக்கம் ஒரு தூணு எடுத்துட்டு நடுவில் ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுப்பால, அதுக்குதான் பரிகம்னு பேரு. அதை எடுத்து வச்சுட்டே வர்றது எல்லாரையும் அழிச்சேன். எல்லா ராட்சதம் அதோடய சண்டை போட்டேன் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறோம். அபிஜானம் அடையாளத்தை, அங்குலியம் முதலான அடையாளத்தை நிவேதித்வா சமர்ப்பித்து விட்டு, பிரவருத்தினா விருத்தம் நடந்த காரியங்களை, வர்த்தமானம் வர்த்தமானம் வார்த்தா பிரவருத்திர் விற்த்தாந்தகா. மலையாளத்துல என்ன வர்த்தமானங்கள் அப்படின்னு கேட்பா. விற்த்தாந்தம் என்ன நடந்ததெல்லாம் என்ன விற்த்தாந்தம் நடந்ததுன்னு அர்த்தம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத என்ன வர்த்தமானம் வர சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அதாவது இப்ப என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரவருத்திகளை, பிரவருத்தி நடந்தவைகளை வினிவேத்திய சொல்லி, வைதேகியும் சமாஸ்வாசிய ஆஸ்வாசப்படுத்தி, சமயக்கு ஆஸ்வாசிய சமாஸ்வாசிய, இதுவும் ஜபந்தமான அர்த்தம். ஆஸ்வாசப்படுத்தி விட்டு தோரணம் அந்த அசோக வாட்டிகைக்குடைய தோரணம் பகிர்த்வாரம் வெளியில் இருக்கிற துவாரத்தை மர்தயாமாச நசிப்பித்தார். மர்தயாமாச கஹா மர்தயாமாச ஸ்லோகத்துல இல்ல, ஆனா நம்ம பிரகரணத்திலிருந்து ஹனுமான் நம்ம சேர்த்துக்கணும். ஹனுமான் மர்தயாமாச ஹனுமான் கம் மர்தயாமாச தோரணம் மர்தயாமாச கிம் மர்தயாமாச தோரணம் நபும்சலிங்கமா இருக்கும், நபும்சலிங்கம். அதனால கிம் மர்தயாமாச தோரணம் மர்தயாமாச கிம் கிருத்வா மர்தயாமாச சமாஸ்வாசிய கிம் கிருத்வா கிரு மாத்திரமல்ல கிருத்வான்னு சமாஸ்வாசிய காம் சமாஸ்வாசிய வர்தயாமாச வைதேகீம் சமாஸ்வாசிய வர்தயாமாச. ததப்பூர்வம் கிம் கிருத்வா அது மாதிரி என்ன பண்ணார்? வினிவேத்ய காம் வினிவேத்ய பிரவருத்திம் வினிவேத்ய, ஸ்ரீலிங்க சப்தம் பிரவருத்தி, அதனால காம் வினிவேத்யன்னு கேள்வி. பிரவருத்திம் வினிவேத்ய ததப்பூர்வம் கிம் கிருத்வா நிவேதயித்வா கிம் நிவேதயித்வா அபிஜானம் நிவேதயித்வா அபிஜானம் நிவேதயித்வா பிரவருத்திம் வினிவேத்ய வைதேகீம் சமாஸ்வாசிய தோரணம் வர்தயாமாச. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இது எல்லாமே வியாகரண வர்த்தாந்தமே நிவேதயித்வான்றதாக சொல்லியாச்சு. அது துவாந்தன்றது ஆர்ஷம். நிவேதயித்வான் இருக்கு, அது துவா ஆந்தம். நிவேத்யன் தான் இருக்கணும், வினிவேத்யன் தான் இருக்கணும், வினிவேத்ய அது மாதிரி இருக்கணும், நிவேத்யன் இருக்கணும். சமாஸ்வாசிய இதுவும் இயப்பு பிரத்யம். இந்த ஸ்லோகத்துல வேற ஒன்றும் பிரச்சனத்துக்கு ஒன்றும் இது சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சம்சயம் ஒன்றும் இல்லையே? சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். பஞ்சசேனாக்ரகான் ஹத்வா சப்தமந்திரிசுதானபி சூரபக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரஹணம் சமுபாகமத். பஞ்சசேனாக்ரகான் ஹத்வா சப்தமந்திரிசுதானபி சூரமக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரஹணம் சமுபாகமத். பஞ்ச சேனாக்ரகான் ஹத்வா சப்த மந்திரிசுதான் அபி शूरम अक्षम च निष्पिष्य
கிரகணம் சமுபாகமது. ஹனுமான் என்ன பண்ண, இந்த தோரணத்தை அசோகனிக்க துவாரத்துல நசிப்பிட்ட உடனே இந்த சத்தம் கேட்டு ராட்சசிகள்லாம் எழுந்துட்டான். அவளுக்கெல்லாம் பின்னால வேலை தான் தூக்கம் வரும். விடியற் காலில் வேண்ட நன்னா தூங்குறவாள்லாம் அவள்லாம் ராட்சச பிரகிருதிகள். நல்ல பிரகிருதியா இருந்தா விடியற் காலில் எழுந்துடணும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் தான் நம்மளுக்கு. சீக்கிரம் படுத்துக்கணும், சீக்கிரம் எழுந்துக்கணும். அதனால ராட்சசால் தான் தூங்குவான் விடியற் காலையில. ஹனுமான் ராவணன் வந்து பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா ஹனுமானுக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் அவர் ராட்சசையெல்லாம் தூங்கியிருக்கா. அதுக்கப்புறம் நல்ல ஹனுமான் பார்த்திருக்கார். அதுக்கப்புறமா ஹனுமான் இந்த தோரணத்தை நசிப்பிக்கிறார். தோரணத்தை நாசம் பண்ண உடனே சத்தம் கேட்டு எழுந்துக்கிறார். பார்த்தா பெருசா அவருக்கு உடம்பு நிற்கிறது. அவளுக்கு பயமா படுத்து பார்த்த உடனே இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு வந்து சீதையிட்டே கேட்கிறா. நீ குழந்தை வந்திருக்க, இது யாரு உனக்கு தெரியுமா, என்ன உன்னதான் பார்க்க வந்ததா அப்படின்னு. என்ன அவளுக்கு சின்னதா டவுட் வருது. அசோகவனத்தை பூரா அழிக்கிற, ஆனா இந்த சீதை இருக்கிற மரத்துக்கிட்ட ஒன்றும் பண்ணல. அப்ப வந்து அவ கேட்கறச்ச அவ வந்து பதில் சொல்லல. முதல்ல வந்து கேட்டபோது எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. ஏன்னா நீங்க தான் ராட்சசாளுக்கு தான் ராட்சசாலை பத்தி தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்றான். இது சீதா போய் சொன்னான்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. ஹனுமான் வந்தாச்சு போயாச்சு, நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா ஹனுமான் என்ன பண்றது அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில சத்தம் கேட்கறது, வெளியில சத்தம் கேட்டா ஹனுமான் தான் பண்ணாரா இல்ல வேற யார் தான் பண்ணான்னு அவளுக்கு என்ன தெரியும். அதனால எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாவோ. இந்த ராட்சசிகளுக்கு டவுட் வந்து நேர ராவணன்ட்டே போய் இந்த மாதிரி ஒரு பெரிய குரங்கு வந்திருக்கு, எல்லாத்தையும் அழிக்கிறது, ஆனா சீதை இருந்த மரத்தை மாத்திரம் ஒன்றும் பண்ணல, அதனால அவளைதான் பார்க்க வந்திருக்குன்னு தோன்றது அந்த குரங்கு. அவள்கிட்ட அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்றான். ஒண்ணு 80,000 ராட்சசா கிங்கரால் எல்லாரையும் அனுப்புறான் ராவணன். அந்த கையில வச்சுருந்த அந்த ஒரு பரிகம், அந்த ஒரு தோரணத்தை அந்த இதை வச்சுட்டு அதை வச்சு சுத்திய 80,000 பேரையும் ஒரு அல்ப சமயத்திலேயே அவர் எல்லாரையும் நான் நசிப்பிச்சிடுறார். பயந்து ஓடி போயிடுறான். அவ போய் இது மாதிரி போயிட்டு உடனே சேனாதிபதிகள், சேனாகிரகான சேனையுடைய அக்ரத்தில் போபவர்கள், சேனாகிரகாக, சேனாயாக அக்ரம் சேனாகிரம், சேனாகிரே கச்சந்தீதி சேனாகிரகாக, சேனாயா அக்ரம் கச்சந்தீதி அக்ரகாக, சேனாயாக அக்ரகாக சேனாகிரகாக. சேனையுடைய முன்பில் போபவர்கள், அதாவது சேனையுடைய முதல் பாகத்தில் போகின்றவர்கள் அப்படின்னா யாருன்னா அவதான் சேனாபதிகள். பஞ்ச சேனாதிபதி 5 பேர் சேனாபதிகள், 5 பேர் அனுப்புறான். 5 பேரையும் ஹனுமான் விளையாட்டா போட்டு தள்ளிடுறார். அதுக்கப்புறம் போனோம்னா என்ன பண்றதுன்னு பாக்குறா. திருப்பி அதுல தப்பிச்சு வந்தவ யாரோ ஒருத்தர் அந்த சைனியை தப்பிச்சு வந்தவன் ராவணனுக்கு நியூஸ் கொடுக்குறான். உடனே பக்கத்துல மந்திரி சுத்தர்கள்லாம் இருக்கா, மந்திரியோட பிள்ளைகள் 7 பேர் இருக்கா. போறா, நீங்க போங்கடான்னு அனுப்புறான். அந்த 7 பேரையும் ஹனுமான் வதைச்சுடுறார். அதையும் வதம் வந்த உடனே நடுவுல இந்த சைத்தியன்னு ஒருத்தன் அந்த ஊர்லயே அதான் ரொம்ப அவசரமா இருக்கான். இவ்வளவு அவசரமா ஒரு மண்டபமா ஒரு வீடா அப்படின்னு அவன் வீட்டு மாடியில ஏறி இந்த மாடிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருவான், கோபுரம் மாதிரி எல்லாம். அதெல்லாம் இவன் வந்து அடிச்சுடுறார். அவெல்லாம் சண்டை போட வரைச்ச ஹனுமான் மந்திரி சொல்றார், ஜெயத் கதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜாதேதி சுக்ரீவஹ ராகவேனாபிபாலிதா அப்படின்னு இந்த சொல்ற. அதிபலோ ராமஹா ஜெயதி, சுக்ரீவன் லக்ஷ்மணனுக்கு ஜெயம், ராகவனால பாதிக்கப்பட்ட சுக்ரீவனுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் வந்து இங்க இது பண்ணிருக்கீங்கோ. நீங்களா உங்க நேயமஸ்தி புரியலங்கா நயூயம் நச ராவணஹா, இந்த லங்கையும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, ராவணன் இருக்க மாட்டான். ஏன்னா யஸ்மா ஜிக்ஷ்வாகுநாதேன
இக்ஷ்வாகுநாதனார் ராமனோடு கூட உங்களுக்கு வைரம் வந்துருத்து, பகைமை வந்திருக்க, அதெல்லாம் நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு சொல்றா. இந்த வார்த்தையை போய் சொல்றா. கேட்டவன் போய் இந்த யுத்தத்துல ஓடி போனவன் போய் ராம் சொல்றேன்னா, அப்ப பக்கத்துல அக்ஷன் அவனுடைய துதிய புத்திரன் ராவணனுடைய 2வது புள்ள அவனையே அனுப்புறான். அவன் சண்டை போடுறான். அவன் சண்டை போடுறச்ச ரொம்ப நாளா சண்டை போடுறான், ரொம்ப அழகா சண்டை போடுறான் அவன். அப்ப பார்த்து அவன் சின்ன பையன், அவன் இவ்வளவு நன்னா சண்டை போடுறானே, இந்த குழந்தை இவ்வளவு பெரிய வீரனை எனக்கு அடிக்க தோணலையே அப்படின்னு அனுமான் யோசிக்கிறார். ஆனா அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். இது தீப்பொறி. இந்த தீப்பொறிய, அதாவது ஒரு இடத்துல தீ பிடிக்கிறதுன்னா அந்த தீ பிடிச்ச உடனே அழிச்சிடணும். அதை வளர விட்டோம்னா அது பக்கத்துல போய் எல்லா வீட்டையும் அழிச்சிடும். அது மாதிரி இந்த வளருகின்ற தீயை உபேட்சா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த அசோகுமாரனையும் அடிச்சிடுறாரு. அந்த நியூஸ் ராவணனுக்கு போகுது. அவன் பக்கத்துல அப்புறம் இந்திரஜித் வரான். இந்திரஜித்தை போய் நீயே போய் பார்த்துன்னு வாடா அப்படின்றார். ஆனா நீ பார்த்துன்னு, இந்த ராவணன் பார்த்துன்னுவான்னு சொல்றச்சு அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அவனுடைய மனசு சாஞ்சல்யமா இருக்கு அப்படின்றத அந்த சர்க்கத்துல விருத்தங்கள் மாறி மாறி இருக்கும். ஒரு பெரிய விருத்தம், ஒரு சின்ன விருத்தம், நீ போய் பார்த்துன்னு வா அப்படின்னு யோசிச்சு சொல்ற மாதிரி ஒரு பெரிய விருத்தம் ஒரு சின்ன விருத்தம் மாறி மாறி இருக்கும். இந்திரஜித்தை அனுப்புறா. இந்திரஜித்தை யுத்தம் பண்றான். அனுமானும் ரொம்ப சந்தோஷமா யுத்தம் பண்ற இந்திரஜித்தோட. அப்புறம் பாக்குற இந்திரஜித்து, இந்த குழந்தை கொல்ல முடியாது போல் இருக்கு, அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டு அழிக்க வேண்டியதுதான பிரம்மாஸ்திரத்தை போடுற. பிரம்மாஸ்திரம் போட்ட உடனே அனுமான் கட்டுண்டு கீழே விழுந்துடுற. கட்டுண்டு கீழே விழுந்த உடனே பக்கத்துல இருக்கிற ராட்சசாலாம் பாக்கி வேற துணி, வேற நாறு, வேற கயிறெல்லாம் வச்சு, சணல் கயிறு எல்லாம் வச்சு அந்த அனுமாரை போட்டு கட்டுறதுக்கு. இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன ஒரு குணம்னா, அந்த பிரம்மாஸ்திரத்தால கட்டுப்பட்டு இருந்தவனா வேற எந்த அஸ்திரமும் அது மேல இருக்கக்கூடாது. வேற எதையாவது கட்டுப்பட்டுச்சானா பிரம்மாஸ்திரம் விட்டு போயிடும். அந்த மாதிரி இது வேற கயரெல்லாம் கட்டின போது பிரம்மாஸ்திரம் அதோட பவர் போயிடுச்சு. இருந்தாலும் ஹனுமான் கட்டுப்பட்டவர் மாதிரியே இருந்த. ஏன்னா இவன் என்ன பண்ணுவா, என்ன ராவணன்ட்ட கொண்டு போவா. ஹனுமான் யோசிக்கிற, என்ன ராவணன்ட்ட கொண்டு போவா, நான் பிரம்மாஸ்திரத்திலேயே விடுபட்டவனா இருந்தா கூட ராவணன்ட்ட கொண்டு போவா, அவனை போய் பார்த்துட்டு வரலாம், அவன் என்னதான் சொல்றான் கேட்டு வரலாமே அப்படின்னு தானே கட்டுப்படுறார். அதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றது. பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா, பஞ்ச 5 சேனாகிரகான் அக்ரே கச்சந்தீதி அக்ரம் கச்சந்தீதி அக்ரே கச்சந்தீதி அக்ரகாக முன்பில் செல்பவர்கள், சேனாயாக அக்ரகாக சேனாகிரகாக சேனையினுடைய முன்பில் செல்பவர்கள், அதாவது சேனாபதிகள், அவர்கள் 5 பேர். அவர்களை பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா கொன்ற பிறகு, ஹத்வா மந்திரி சுதானபி, சப்த மந்திரி சுதானபி, மந்திரி சுதான் மந்திரினஹ சுதாக மந்திரி சுதாக தான் மந்திரி சுதான் மந்திரியினுடைய பிள்ளைகள். அவ எத்தனை பேர்னா 7 பேர். மந்திரி சுதானு சப்த அப்படி ஹத்வா. அந்த ஹத்வான் இருக்க அது 2 தடவை அன்வயம் பண்ணணும். எப்படி அன்வயம் பண்ணலாம்னா, இதுக்கு தேகலி தீபஞாயம்னு சொல்லுவான். தேகலி அப்படின்னா அந்த காலத்து வீட்டுலாம் ரேடின்னு ஒண்ணு சொல்லுவான். வாசலுக்கும் நடுவுல ஆத்துக்குள்ள இருக்கிற ஹால் அந்த காலத்துல கூடன்னு சொல்லுவான். கூடத்துக்கும் வாசலுக்கும் நடுவுல உள்ள சின்ன ஒரு கேப், அதுக்கு பேரு இடைகதி தேகலின்னு. அதுல ஒரு விளக்கு வச்சோம்னா அந்த விளக்கு உள்ளுக்கும் உள்ளேயும் வெளிச்சம் காமிக்கும், வெளியிலையும் வெளிச்சம் காமிக்கும். அந்த மாதிரி இந்த ஹத்வான்ற பதத்தை முன்னாடியே அன்வயிக்கிறோம். பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி ஹத்வா அப்படின்னு 2 இடத்துலயும் அன்வயிக்கலாம். மந்திரி சுதங்களையும் ஹத்வா கொன்ற பிறகு சூரம் அக்ஷம்ச நிஷ்பிஷ்ய, சூரனான நல்ல வீரனான அக்ஷகுமாரன் அப்படி அவனையும் நிஷ்பிஷ்ய, அவனையும் நிஷ்பிஷ்யன்னா நீ பூர்வகമായ பிஷி தாது. இது அது லவந்தமான அவ்வியம் பூர்ணமா பண்ணி அவனை பொடி பொடியா ஆக்கினார்னு.
அவன் அடிச்ச அடியில அவன் தலை காலு கை எல்லாம் சூர்ணமா படுத்தவர். அப்படி அவனை கொன்ற பிறகு கிரகணம் சமுபாகமத்து, கிரகணம் பிடிபடுதலை, சமுபாகமத்து சமயக்கு உபாகமத்து, சம்மு உப ரெண்டு பூர்வகமாய கம்புதாத்து, ரெண்டு உபசர்க்க பூர்வமாய கம்புதாத்து, அதுக்கு பிடிபட்டார், கிரகணத்தை அடைந்தார். அதாவது அவன் வந்து கட்டினான் இல்ல, இவரே கட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். பஞ்ச 5 சேனாகிரகான், சேனாதிபதிகளையும் சேனையின் முன்பில் செல்பவர்களான சேனாதிபதிகளையும் ஹத்வா கொன்று, சப்த 7 மந்திரி சுதானபி மந்திரி புத்திரர்களையும் ஹத்வா ஒன்று, சூரம் அக்ஷம் நிஷ்பிஷ்யச சூரனான மகாபராக்கிரமசாலியான அக்ஷகுமாரனை நிஷ்பிஷ்ய அவனை கொன்று பொடிபடியாக்கி, கிரகணம் பிடிபடுதலை சமுபாகமத்து அடைந்தார். பஞ்ச 5 சேனாகிரகான் சேனையின் முன்பில் செல்பவர்களான சேனாதிபதிகளை, சப்த 7 மந்திரி சுதான் மந்திரி புத்திரர்களையும் மந்திரி புத்திரர்களையும் ஹத்வா ஒன்று. இப்படியே அன்வயம் பண்ணலாம். ஹத்வா 2 அன்வயம் இல்லை, இல்லை கடைசியில 2த்தையும் சேர்த்து வச்சு அன்வயம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா ஹத்வான்னு 2 அன்வயம் பண்ணோம்னா தனித்தனியா யுத்தத்துக்கு வந்தான்றது வியக்தமாகும். அதுக்கோசம் அப்படி சொன்னேன். சூரம் அக்ஷம் ச நிஷ்பிஷ்ய மகாசு பராக்கிரமசாலியான அக்ஷனையும் பொடிபொடியாக்க செய்து, கிரகணம் பிடிபடுதலை சமுபாகமத்து அடைந்தார். சமுபாகமத்து கிரியாபதம் அடைந்தார். கஹா சமுபாகமத்து, இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலையும் கர்த்திரவாசக பதம் இல்லை, நாமளா சேர்த்துக்கணும். ஹனுமான் சமுபாகமத்து, இந்த பிரகரணத்துல ஹனுமானை பத்தி சொல்ற அப்படின்னால ஹனுமான் சமுபாகமத்து. கிம் சமுபாகமத்து, கிரகணம் சமுபாகமத்து, கிரகணத்தை பிடிபடுதலை அடைந்தார். கிங் கிருத்வா நிஷ்பிஷ்ய, கம் நிஷ்பிஷ்ய, அக்ஷம் நிஷ்பிஷ்ய, கீதृशம் அக்ஷம் நிஷ்பிஷ்ய, शूरम् अक्षं निष्पिष्य, किं कृत्वा हत्वा, कान् हत्वा, मन्त्रिसुतान् हत्वा, कति संख्याकान् मन्त्रिसुतान् हत्वा, 7 संख्याकान् मन्त्रिसुतान् हत्वा, पुनः किं कृत्वा हत्वा, कान् हत्वा सेनाग्रगान् हत्वा, कति संख्याकान् सेनाग्रगान् हत्वा, 5 संख्याकान् सेनाग्रगान् हत्वा, 5 सेनाग्रगान् हत्वा, 7 मन्त्रिसुतान् च हत्वा, शूरम् अक्षमपि निष्पिष्य ग्रहणं समुपागमत्. சரியா பச்சா? எனி டவுட்? அடியேன் நிஷ்பிஷ்யனாக்க பொடி பொடியா வதம் பண்றதுன்னு அர்த்தம் அடியேன். ஆமா, பொடி பொடியா ஆக்கினார்னு சொல்றது. சூர்ணீகரணம்னு வியாக்கியானம் பண்றான். அவனை அடிச்ச அடியில தூளாயிட்டான். கிரகணம் சமுபாகமத்து, கிரகணம்னா பிடிபடுதல், கிரகணம். சமுபாகமத்தினா உபாகமத்தினா அடைந்தான். சமுபாகமத்து சம்யக் அடைந்தான், நன்றாக தானே. அதாவது அவன் கற்றச்ச சரி கட்டிட்டு போட்டோம். பிரம்மாஸ்திரம் வந்து அவனுக்கு பிரம்மா வந்து இது கொடுத்துருக்கார், வரம் கொடுத்துருக்கார் ஹனுமானுக்கு. இது வந்து ரொம்ப நாள் உனக்கு கட்டுப்படுத்தாதே, பிரம்மாஸ்திரத்தினால உனக்கு மரணம் கிடையாது அப்படின்னு ஹனுமானுக்கு பிரம்மாவே வரம் கொடுத்துருக்கார். அதனால பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த அஸ்திரத்துக்கு நமக்கு அதனால மரணம் கிடையாது, அதனால கட்டுப்பட்டுண்டாவது இருப்போம் அப்படின்னு அந்த அஸ்திரத்தை மரியாதை கொடுத்து இவர் சுயம் கட்டுண்டார் அப்படின்றதுதான் சமுபாகமத்து அப்படின்னு. கிரகணத்தை பிடிபடுதலை அடைந்தார். சமுபாகமத்தை அடைந்தார், சம்யக்கு உபாகமம் பிடிபடுதலை அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். பஞ்சசேனாகிரகான் ஹத்வா 7 மந்திரிசுதானபி
சூரமக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத். பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.